எல்லாருக்கும் நமஸ்காரம். நல்ல க்ஷேத்திரத்தில் நிர்வாட்சீஸ்வரர் ரொம்ப ஒரு விசேஷமான புராதனமான கோவில். நம்ம எல்லோரும் அழகாக இன்றைக்கி பாராயணம் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா வேறு விதமாக நடந்திருக்கேன், நான் அந்த மீட்டிங்கில் இருந்திருந்தேன்னா இந்த டிசிஷனே மாறி இருக்கும். ஸோ இப்பட்டால் அது பண்ணினா அது ஆயிருக்கும்னு சொல்லுவாள். அது ஏன் ஆகலை? ஏன்னா கர்மா பிரகாரம் அது போகக்கூடாதுன்னு இருக்குது, விதி பிரகாரம் அது அப்படித்தான் நடக்கணும்னு இருக்குது. அதனால் பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாள், உங்களுக்கெல்லாம் முடியும்னா நீங்கள் பண்ணியிருக்கலாமே, அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாள். இது இப்போ இருக்கிற பசங்க மாத்திரம் இல்லை, அந்த காலத்திலேயே படித்தவா ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டிருக்கா. அர்ஜுனனோட கொள்ளு பேர், அர்ஜுனன் பேர் அபிமன்யு தெரியும், பரீட்சித்து அடுத்தது தெரியும். அவாக்குள்ள ஜெயமத்தியன் அப்படின்னு சொல்லுவான். அவன் வியாசர் ஒரு தடவை அவள் சபைக்கு வரா. ஒரு நல்லா படித்தவா இல்லையா, அந்த நாளில் அரசர்கள் எல்லாருமே நிறைய இந்த நீதிகள்லாம் படித்தவா. அவர் வியாசர் வந்ததும் மரியாதை பண்ணிட்டு கேட்குறாரு, நீங்கள் முக்காலமும் அறிஞ்சவர், எல்லாமே உங்களுக்கு நடக்க போகிறது எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் அந்த மகாபாரத போரை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஒரு போர்னு வந்தால் நல்லவாளும் இறந்து போயிடுவான், கெட்டவாளும் இறந்து போயிடுவான். அப்படி இருக்கிறச்சே அது அந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நீங்கள் அவளுக்கு சொல்லியிருக்கலாமே, தர்மத்தை போய் வேண்டாம், இந்த போர் வேண்டாம், இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவன் சூதாட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திரௌபதிக்கெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். இவர் சிரிச்சுட்டு பேசாமல் இருந்தார். மறுபடியும் கொஞ்சம் இப்போ பசங்க மாதிரி அவரும் கொஞ்சம் கேட்டிருக்கார். அப்போ சொன்னாராம், சில நேரம் விஷயம் தெரிஞ்சால் கூட நம்ம அது பிரகாரம் தான் நடக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருமே ராமாயணம் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம், எல்லாம் இருக்குது. அதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வனவாசத்தில் இருக்கச்சே எப்படி சீத்தை அந்த மானை பார்த்துட்டு அதை வேணும்னுண்டா. ஸோ லக்ஷ்மணருக்கு தெரியும் இது இது மாதிரி அசம்பாவிதம் அப்புறம் நடக்கும்னு. அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், தான் போய் மானை எடுத்துன்னு வரணும் அப்படின்ட்டு போக பார்க்குறார். ஆனால் என்ன ஆகுது, சீத்தை அவரை போக விடலை. அங்கேருந்து என்ன சொல்கிறார் ராமர்கிட்டக்க, என்னோட ஸ்நேகிதாட்டெல்லாம் நான் இந்த மாதிரி இந்த மானை காமிக்கும் போது இது யார் பிடிச்சி கொடுத்தான்னு, என் மச்சினர் பிடிச்சி கொடுத்தாருன்னா பெருமை கிடையாது, எங்கள் ஆத்துக்காரர் பிடிச்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் தான் பெருமையாக இருக்கும், நீங்கள் போய் இந்த மானை பிடிங்கோ. ஸோ இந்த லக்ஷ்மணருக்கு தெரியும் இது மாதிரி நடக்க போகிறது, இது மாதிரி போச்சுன்னான்னு. ஆனால் அந்த நேரத்தில் அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ ராமர் போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹே சீதே லக்ஷ்மணான்னு குரல் கொடுத்து அந்த ராட்சசன் விழுந்தான். எதுக்காக அவன் அப்படி குரல் கொடுக்கணும் இல்லையா? அதுவும் அந்த விதியினால தான், இவள் இதெல்லாம் படணும்னு இருக்கிறதுனால. ஸோ அப்பவும் இவளை தனியாக விட்டால் தான் ஆபத்துங்கிறதுக்காக லக்ஷ்மணர் போகாமல் நின்றுட்டே இருக்க பார்க்குறார். ஆனால் சீத்தை விடாப்பிடியாக நீ போன்னு சொல்லிட்டு, இவருக்கு நன்னா தெரியும் ராமருக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு. ஆனால் கூட சீத்தை அந்த நேரத்தில் என்னவோ அன்னைக்குன்னு அவளுக்கு கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கணும்னு தோணி அவரை ஒரேடியாக கிளம்பணுங்கிறதுக்கு. அப்போ என்ன சொல்கிற, எந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் லக்ஷ்மணர் கிளம்புறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கெல்லாம் காட்டிலெல்லாம் தீ பிடிச்சுடும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு தீ பிடிச்சுன்னு கழிச்சு, நான் அதில் விழுந்துடுவேன் நீ போகலைன்னா அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆகுது, அவள் லக்ஷ்மணர் கிளம்பி போகிறார். அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். ஆக இது நடக்கும்னு தெரிஞ்சு அவள் ஆதிசேஷன் ரூபமாக இருந்தாலுமே அதை அவாய்ட் பண்ண முடியலை. ஸோ இதை சொல்கிறார். அப்போ கூட இவர் ஒத்துக்கிறதா இல்லை. அப்போ உடனே வியாசர் ஒரு பாயிண்ட் யாருக்குமே சரி ஒருக்கப்புறம் என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி வியாசர் என்ன பண்ணுறார், அவர் கிட்ட காது கிட்ட போயிட்டு, இன்னும் 10 நாளில் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, முடிஞ்சால் நீ காப்பாற்றிக்க உன்னை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ பிரம்மஹத்தி தோஷம்னா ஒரு பிராமணனுடைய இறப்புக்கு இவர் காரணமாக இருக்குது. ஸோ உடனே ஆஹா நமக்கு தெரிஞ்சு விட்டுது, நம்ம எப்படியாவது நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அங்கே ஊரில் இருக்கிற பிராமணால் எல்லாரையும் கூப்பிட்டு, வேதம் படித்தவா எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் பெரிய யாகமாக பண்ணினாக்க இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவள்லாம் சொல்கிறான். சரி உடனே கடகடன்னு யாகசாலை பண்ணி பெரிய யாகத்துக்கு எல்லா ஏற்பாடெல்லாம் கடகடன்னு பண்ணுறா.
எல்லா வேத பிராமணாலையும் கூப்பிட்டு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி வந்து போர் வீரர்கள் எல்லாம் நல்லா ப்ரொடெக்ஷனாக வந்து நிற்க வச்சு விடுறான். ஆனால் என்ன ஆகுது, யாரை லீட் பண்ணுறதுங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா ஒரு வேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக எதாவது ஆச்சுன்னா அவளுடைய இறப்பாக வரும், என்ன தண்டனை கொடுத்துருவார் ராஜா, அப்போ நம்மளுடைய உசிறு போயிடும். அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து அதை லீட் பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஏழை பிராமணர், பரம ஏழை, படித்தவர், அவர் வந்து சரி நமக்கு நல்ல சம்பாவனை கிடைக்கும், நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து லீட் பண்ணுறேன் அப்படின்னு வரார். அழகாக வந்து ஏற்பாடாகுது. நல்லா ரொம்ப விமர்சையாக பண்ணுறா. 5 நாள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கா. உடனே இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் அப்பா ஒரு 50% நம்ம தாண்டிட்டோம், நல்லா நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னொரு ஃபியூ டேஸ் ஆகுது, ஒரு 7-8 நாள் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கூட அவருக்கு தெம்பு வந்துடுது. பரவாயில்ல, நம்ம ஒரு மாதிரி ஒரு 3/4 கிணறு தாண்டிட்டோம், நம்ம பண்ணிடலாம், நம்ம இவெல்லாம் நல்லா பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கு. அப்புறம் 8 நாள் 9 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் தான். உடனே 10ஆம் நாளைக்கு போது இன்னும் நன்னா இந்த சேனாதிபதிகள் இவா எல்லாரையும் வந்து நன்னா நிற்க வச்சுடுறான். தம்பக்கமும் வந்து 2 பேரை நிற்க வச்சு விட்றான். சொல்கிறது பாரு, பை சான்ஸ் நான் ஏதாவது ஒரு வெப்பனை எடுத்துவிட்டேன்னா என் கையை உடனே பிடிச்சிடுங்க நீங்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் கண்ணு முழிச்சுட்டு நல்லா முடிச்சுடணும், நம்ம இதை பூர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு, சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பாக சொன்னால் எல்லாரும் ரொம்ப தீவிதமாக இருக்கா. ஹோமம் நடந்துகிட்டே இருக்குது. ஜம்முன்னு ½ டே போயிடுத்து. இன்னும் ஒரு அரை நாள் தானே. அப்படி ஈவினிங் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் குறைஞ்சுட்டே வருது. கடைசியில் ஒரு 30 செகண்ட் தான் இருக்குது. அப்பாடா, நம்ம வந்து ஒன்றும் இது இல்லை, ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு நல்ல ஒரு உத்வேகம் வந்துடுது. சாரி, நம்ம அவர் சொன்னபடி நம்ம வந்து ஒன்றும் நடக்காது அப்படின்னு. அப்படியே இந்த 30 செகண்ட் இருக்கச்சு அப்படி இருக்கும். அப்படி திரும்புகிறான். அந்த லீட் பண்ணிட்டு இருக்கிற பிராமணர் அந்த 10 நாள் கண் முழிச்சு மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால லேசாக கண் அசர்றாப்புல இருந்தவர். அப்படி கொஞ்சம் கண் இதுவாண்டே அப்படி சொருகின்றே என்ன ஆகுது, மந்திரம் வாயில் சொல்கிறது நெய் பாட்டுக்கு ஊற்றின்னு இருக்காரே தவிர கொஞ்சம் அப்படி கண் இப்படி 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 ஆடின்னு இருக்கு. ஐயோ, இதை பார்த்துட்டார் ராஜா. அடடா, இந்த 30 செகண்ட் இவன் வந்து ஏதாவது கொஞ்சம் மந்திரத்தை விட்டுட்டா நமக்கு ஏதாவது இதுவாகிட போகிறதே, அவர் எப்படியாவது எழுப்பிடணுமே அப்படின்னு என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 10 செகண்ட் ஆகிடுறது. 20 செகண்ட் கொஞ்சம் எழுப்பணும் அப்படின்னு பார்க்குறா. அங்கே வந்து கீழே வந்து தர்பை இருக்கு. சரி, இந்த தர்பையால் மெதுவாக அவரை தொட்டுடுவோம். அப்போ அவர் முழிச்சுண்டு விடுவார். அப்போ மீதி 10 செகண்ட் அந்த மந்திரம் வந்து பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்பையை எடுத்து மெதுவாக என்ன பண்ணுறான், அவரோட முதுகு மேலே வைக்கிறான். அப்போ 20 செகண்ட் ஆகிடுது. இன்னும் 10 செகண்ட் இருக்குது. கரெக்டாக இவன் வச்ச உடனே அவர் அப்படி கண்ணை முடிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அப்படி 2 கால் பாய்ச்சல்ல அந்த அக்னிகுண்டத்தில் விழுந்து குதிச்சு விடுற. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, 10 செகண்டு தான் நம்மளுடைய இத்தனை பண்ணியாச்சு, இவர் விழுந்துட்டாரு. ஆனால் நான் இதுக்கு காரணம் இல்லையே, நான் ஒன்றும் அவரை பண்ணலையே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இதுவாகிடுறது. வந்து வியாசரை கூப்பிட்டு, எப்படி இது என்ன இது மாதிரி ஆயிருக்கே, நான் வெறுமனை இந்த தர்பையை வச்சேன், நான் ஒன்றுமே பண்ணலை, எதுக்காக அவர் வந்து ஐயோன்னு கத்தணும், வந்து அக்னிகுண்டத்தில் குதிச்சு விடணும் வந்து ஒரு காலடி எடுத்து வச்சு அப்படின்னு. அப்போது வந்து வியாசர் சொல்கிறாராம், ஏன்னா அவர் தான் திரிகால ஞானி இல்லையா, அவர் சொல்கிறாராம், இது என்னன்னா அவன் அந்த கொஞ்சம் அந்த தூங்க கண்ணை சொருகினப்போ அந்த ஒரு 10-15 செகண்ட் சொப்பனம் கண்டு விடுறான். அந்த சொப்பனத்தில் என்ன கழுறான்னாக்க, அவன் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கா மாதிரியும், அவனை வந்து ஒரு சிங்கம் துரத்துற மாதிரியும் வந்து கனவு வருது. ஸோ இந்த சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும்னு இவன் ஓடி வர்றச்சே கரெக்டாக அது டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். ஏன்னா சிங்கம் வேகமாக ஓடும் இல்லையா நம்மளை விட. ஸோ இவன் என்னன்னாலும் இவனால் முடியல, அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சி கரெக்டாக வந்து சிங்கம் பக்கத்தில் வந்து அது கால் அப்படி தூக்கி அவன் மேலே அடிக்கணும்னு வர்ற அந்த செகண்டில் நீ வந்து தர்பையை வச்சு அவன் முதுகில் வச்ச. அப்போ அவன் அந்த முழிச்சுண்ட உடனே அவன் இன்னும் அந்த கிளியர் ஆகாத நிலையில் இருந்ததுனால சிங்கம்தான் வைக்கிறதுன்னு நினச்சிட்டு அந்த காலில் நம்ம விழாமல் தப்பிச்சுக்கணுன்றதுக்காக அவன் வந்து ஒரு அடி தப்பி ஓடிட்டான். கரெக்டாக ஹோமகுண்டத்தில் விழுந்துட்டான். இப்போ புரியுறதா, இது நடக்கணும், உன் கர்ம வினைக்குன்னா நடந்துதான் ஆகும். நம்ம வந்து எப்படி கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னா குருவை நம்ம சரணாகதி அடையணும். குரு சொல்கிற வழியில் நம்ம நடக்கணும். நம்ம பகவான் சொல்கிறாப்புல எந்த தர்மத்தில் இருக்கோமோ அதில் நடந்தோம்னால் பாதிப்புலேருந்து ரொம்ப வீழ்ந்துடாமல் நம்ம தப்பிக்க முடியும். அப்போ அவனுக்கு புரிஞ்சுதான், ஓஹோ, கால ஞானியாக இருந்தால் கூட
இது ராமருக்கு தெரியாதா அவர் பகவத் ஸ்வரூபம்? ஆனாலும் ஏன் அத்தனை கஷ்டங்கள் பட்டார்? அவளை இவ்வளோ தேடிண்டு அலைஞ்சி இதெல்லாம் ஏன் பட்டார்? ஏன்னா மனுஷ ரூபத்தில் நம்ம இங்கே வந்தாச்சுன்னால் இந்த பூமி கர்ம பூமி. ஆக இதில் நம்ம சேர்த்து வச்ச மூட்டைகளை, பாவ மூட்டைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு என்ன வழி? குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவள் சொன்ன வழியில், அப்பா எப்பவும் நான் இந்த வழியிலேயே போகிறதுக்கு என்ன பண்ணி கொடு அப்படிங்கிறத திடமாக நம்ம வச்சுட்டோம்னாக்க நம்ம எல்லாத்துலேருந்து ஒரே அடியாக அமுங்காமல் தாண்டி தாண்டி நம்மளுடைய மூட்டைகளை அழகாக நம்ம கழிச்சுட்டு வரலாம். ஸோ இது ஒரு நம்மளுக்கான பாடம். ஸோ குருவை நம்ம சரணாகதி அடைஞ்சு எல்லாரும் வாழ்க்கையில் சிறப்பாக வரணும்னு கேட்டுக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.